வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகூர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர், மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்தார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியா நம்பிக்கை மிகுந்த நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின்போது 57 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் $100 பில்லியன் வரை முதலீடு செய்ய உறுதியளித்துள்ளதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் அக்ரிகோலா விருது கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருங்காலங்களில் மிகப்பெரிய துறையான மின்சாரத்துறையை முழுவதுமாக சீரமைத்து கண்டிப்பாக இது முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்காக எந்தவித முறைகேடும் இல்லாமல் இந்த துறை மீண்டும் புத்துணர்வு பெறும். அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். 160க்கும் மேற்பட்ட இடத்துல இந்த மற்ற பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகளில் கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. கடந்த 1 ஆண்டுல மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்கு. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் ஆங்காங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு. நிறைய தவறான தகவல்கள் பரப்பட்டு வருது. இப்போ அதுக்கு எந்த விதமான மின்சார கட்டணம் உயர்த்தும் எண்ணம் அரசிடம் கண்டிப்பா இல்லை. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நாளை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், தனி தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளை காலை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்குமான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு ரூபாய் 275 கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்பொறுப்பில் இருந்த திரு அபின் தினேஷ் மோதக் குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தின் நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதியிலிருந்து தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நாமக்கல், சேலம், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சந்தையில் ஆடு விற்பனை களை கட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் இன்று விற்பனை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு மற்றும் மாட்டுச் சந்தையில் வியாபாரம் களை கட்டியது. இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் ஆடு மற்றும் மாடுகளை வாங்குவதற்காக இஸ்லாமிய பெருமக்கள் அதிக அளவில் வருகை புரிந்து சந்தைகளில் வாங்கிச் செல்கின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச் சந்தையில் வியாழக்கிழமை நடைபெறும் இந்த சந்தைக்கு மதுரை, திண்டுக்கல், தேனி, ஒட்டச்சத்திரம், அண்டை மாநிலமான கேரளா, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆடு மற்றும் மாடுகளை விற்பனைக்காக வியாபாரிகள் கொண்டு வருவது வழக்கம். இங்கு செம்பரி ஆடு 10,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய்க்கும், அதேபோல 10,000 ரூபாய் முதல் 1,40,000 வரை மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. இதனால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில். மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி பூங்கொடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் பாலாற்றின் குறுக்கே சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை நகராட்சி நிர்வாகம் சார்பில் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கொடுங்கையூர் குப்பைக் கிடங்கில் நடைபெற்று வரும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர், மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-1, 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவின் டைவோ மாட்டி ஃபேவர் ஓஜோ இணையை வென்றது. இப்போட்டியில் மனுஷா தியாசிட்டேல் இணையும் ஹர்மித் தேசாய் யசஸ்வினி கார்படே இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மனோவ் தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஐகிகா முகர்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மன்யூ சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 3-6, 6-1 என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் வாசில் மெக்கரன்கோவை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர், மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.